இட்லி பொடி ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் தடவி 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அதே கப்பில் 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இது வறுபட 5 நிமிஷமாவது ஆகும். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஆற வச்சுருங்க. இதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். இது சேர்க்குறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து பொரிஞ்சு வந்தது. அதையும் எடுத்து ஆற விட்டுருங்க. காரத்துக்கு தகுந்த அப்படி மிளகாவும் எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து இதையும் வந்து பிளேட்டில் ஆற வச்சுருங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு சீரகம் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து சேர்க்குறப்ப இன்னும் ரொம்ப டேஸ்ட் வரும். எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுருங்க. மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு மிளகா கருவேப்பிலை நல்லா சேர்த்து அதை வந்து குறகுறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. ரொம்ப மாவு மாதிரி அரைக்க வேணால், கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த லெவல் அரைச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.